ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ, இந்தியாவில இருந்து அமெரிக்கா வரோம் அப்படின்னா எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் காட்ட போறோம். இது வந்து நீங்க அமெரிக்காவுக்கு புதுசா வரீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நிறைய தடவை டிராவல் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வருவோம். ஆனா அது வந்து சில டைம் டேமேஜ் ஆயிரும், இல்லைன்னா உடஞ்சிரும். அதை எப்படி பேக் பண்ணா பத்திரமா எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சில பொருள் வந்து நம்ம எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு புதுசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அது எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு எந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க என் சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எங்க சேனல் வளர ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா வரீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்கன்னா அவங்க சொல்ற வேர்ட்ஸே புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து செக்இன் பேக் அப்படிம்பாங்க, ஹேண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபின் லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸே ஃபர்ஸ்ட் புரியாது. ஹேண்ட் லக்கேஜ், கேபின் பேக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபிளைட் கேபின்குள்ள எடுத்துட்டு வர்றது. இதைத்தான் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபிளைட்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன லக்கேஜ் கொண்டு வரலாம். இது வந்து ஒரு சின்ன சூட்கேஸ். இதுல வந்து மேக்ஸிமம் நான் 7 கிலோ வெயிட் கொண்டு வரலாம். இந்தியாவில இருந்து நம்ம ஃபாரினுக்கு வரோம் அப்படின்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம்ல, அந்த ஃபிளைட் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட்ல பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஃபிளைட்குள்ள எத்தனை கிலோ எடுத்துட்டு வரலாம்னு. அதாவது நம்ம ஹேண்ட் லக்கேஜ், ஹேண்ட் பேக்கா இருக்கலாம், ஷோல்டர் பேக்கா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சூட்கேஸா இருக்கலாம். இதை வந்து நம்ம எத்தனை கிலோ மேக்ஸிமம் கொண்டு வரலாம் அப்படின்னா 7 கிலோ. இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷனல் டிராவல் பண்றோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து நம்ம பெரிய சூட்கேஸ்ல வந்து 23 கிலோ அலோவ் பண்றாங்க. இதுவே துபாய் போறதெல்லாம் 20 கிலோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் துபாய் போனதில்லை, அதனால எனக்கு தெரியாது. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு வெயிட் லிமிட் இருக்கும். ஸோ நான் அமெரிக்கா தான் 10 இயர்ஸா டிராவல் பண்றேன், அதனால நான் ஷியூரா சொல்றேன் எல்லா ஃபிளைட்லயுமே 23 கிலோ அலோவ் பண்றாங்க. அந்த 23 கிலோ எது வைக்கலாம், இந்த ஹேண்ட் லக்கேஜ், கேபின் லக்கேஜ்ல என்ன வைக்கலாம் அப்படின்றத சொல்றேன். இந்த சின்ன சூட்கேஸ் கேபின் லக்கேஜ் வந்து நம்ம கையிலேயே இருக்க போறது. ஸோ இதுல வந்து முக்கியமானது தான் வைக்கணும். ஏன்னா செக்இன் பேக்ல வந்து சில டைம் வந்து சில ஏர்போர்ட்ஸ்ல திருடுறதெல்லாம் நடக்குது. அதாவது அதை ஈஸியா ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட், நம்மளோட விசா டாக்குமெண்ட், இது எப்பவுமே நம்ம கையில தான் இருக்கணும். நம்ம ஷோல்டர் பேக்லயோ ஹேண்ட் பேக்லயோ இல்லைன்னா இந்த மாதிரி இதுல முக்கியமா தண்ணி படாத மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க, எந்த ஈரமும் பற்றக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சர்டிபிகேட்ஸ் இல்ல வேற ஏதாவது ஃபைல்ஸ், நம்ம ஃபேமிலியோட ஃபைல்ஸோ இல்ல சர்டிபிகேட்ஸோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸோ அதெல்லாம் இதுல வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ஜுவல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம மொபைல், கேமரா, லேப்டாப், அப்புறம் வேற ஏதாவது கேஜெட்ஸ் வச்சிருந்தோம்னா அதை கண்டிப்பா இதுல ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துட்டு வரலாம். ஏர்போர்ட்ல செக்கிங் பண்ணும்போது அதை எடுத்து வெளியே வைக்க சொல்லுவாங்க, அதனால ஈஸியா எடுத்து வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அங்க போய் நிறைய அசம்பிள் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லாத மாதிரி ஈஸியா ஒரு பேக்ல வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம ஃபிளைட்ல வந்து நம்ம ஃபுட் அண்ட் தண்ணி கொண்டு வரலாமான்னு கேட்பாங்க. தாராளமா கொண்டு வரலாம். குழந்தைங்களோ வயசானவங்களோ இல்லைமே நான் ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், எனக்கு ஃபிளாஸ்க்ல தான் தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம கொண்டு வரலாம். அதை வந்து செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து நீங்க அந்த 1 டே டிராவல் 2 டேஸ் டிராவலுக்கு மட்டும் அளவா தேவையான மெடிசின்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கொண்டு வரலாம். லிக்விட் சிரப் மாதிரி இருந்தா 100 ml குள்ள இருக்க மாதிரி லிக்விட் சிரப்ஸ் வச்சுக்கோங்க. அது மாத்திரையோ இல்ல வேற மருந்துகளோ நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா கொஞ்ச அளவுக்கு டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷனை கையில வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாம சில மெடிசின்ஸ் தூக்கி போடுற மாதிரி இருக்குன்னு சில நாட்டுல வந்து சில மெடிசின்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க. முக்கியமா நிறைய நாட்டுல பேன் பண்ண மெடிசின்ஸ் இந்தியாவில ஈஸியா கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷன் சீட்டை கையிலேயே வச்சுக்கோங்க. எப்பவுமே சூட்கேஸ் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான சூட்கேஸ் வாங்கிக்கோங்க. நல்ல பிராண்டட் இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்கிற பிராண்டட் சூட்கேஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய வருஷம் டிராவல் பண்றோம் அப்படின்னா லெதர் சூட்கேஸா இருந்ததுன்னா ஈஸியா கிழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஆர் வேற மெட்டல் சூட்கேஸா இருந்ததுன்னா ஈஸியா ஒடுங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாம நல்ல குவாலிட்டியான பிராண்டட் வாங்கிக்கோங்க. இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்க மாதிரி சூட்கேஸ் வாங்கிக்கோங்க. ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னாலும் நீங்க அந்த வாரண்டியில சரி பண்ணிக்கலாம். கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ்லயே வச்சுக்கோங்க, வேற எங்க வச்சாலும் மிஸ் ஆயிரும். இப்போ நம்ம செக்இன் லக்கேஜ்ல என்னென்ன வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேபின் லக்கேஜோட எக்ஸ்ட்ராவா நம்ம ஹேண்ட் பேக், ஷோல்டர் பேக், இல்ல கிட்ஸ் நம்ம கூட வராங்கன்னா அவங்களும் ஒரு சின்ன ஷோல்டர் பேக், அவங்களுக்கு சின்ன லக்கேஜ் எடுத்துக்கலாம். இதுல வந்து என்ன எடுத்துட்டு வரக்கூடாதுன்னா ஆயில், தீப்பிடிக்கிற மாதிரி கெமிக்கல், தீப்பிடிக்கிற மாதிரி எந்த விதமான லிக்விடோ, ஆக்சுவலா எந்த லிக்விடுமே எடுத்துட்டு வரக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ற தின்னர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி எந்த லிக்விட்ஸும் வச்சிருக்க கூடாது. ஆனா குழந்தைக்கு தேவையான பால், பிரஸ்ட் மில்கா இருக்கலாம், இல்ல நம்ம பால் பவுடர் கலந்து எடுத்துட்டு வர அந்த பாலா இருக்கலாம், பேபி ஜூஸ் இதெல்லாம் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த பிளேடு, கத்தி, காய் சீவுறது, சிசர்ஸ் இந்த மாதிரி எந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸும் இதுல எடுத்துட்டு வரக்கூடாது. அடுத்து இந்த செக்இன் பேக்கேஜ், இது வந்து நான் அமெரிக்கா வரேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேக்ல 23 கிலோ வைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செக்இன் பேக் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சின்ன கேபின் லக்கேஜ் அண்ட் 2 செக்இன் பேக் எடுத்துட்டு வரலாம். அதாவது நான் ஒரு 23 கிலோ ஒரு பெட்டியிலையோ இன்னொரு 23 கிலோ இன்னொரு பெட்டியிலையும் நான் வைக்கலாம்.
அதாவது அமெரிக்கா வரதுக்கு இந்த மாதிரி இருக்கு. நீங்க வேற எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுக்கு எத்தனை பேக் எடுக்கலாம், எத்தனை கிலோ வெயிட் வைக்கலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து இதே 2 செக்கின் பேக் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 30 கிலோ, அதுல மீதி 23 மைனஸ் பண்ணி மீதி கிலோ வைக்கலாமானா அப்படி வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்டா இல்லைனாலும் ஒரு 1/2 கிலோ முன்ன பின்ன இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் 23 கிலோவை தாண்டி அதிகமா இருந்ததுன்னா அதை உங்களை ஏர்போர்ட்ல ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. செக்இன் பேக்கேஜ்ங்கிறது இந்த மாதிரி சூட்கேஸ் மட்டும் கிடையாது. நம்ம வந்து காட்டன் பாக்ஸ்ல கூட நம்ம தேவையானது எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியும் நாங்க இதுவரைக்கும் வந்த எல்லா ஃபிளைட்லயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. சில ஃபிளைட்ஸ்ல வந்து இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வர ஃபிளைட்ல கஸ்டமர் கேர்ல காண்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் வச்சு எடுத்துட்டு வருவோம். நம்ம கார்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும், ஃபிளைட் வரைக்குமே நம்ம இந்த மாதிரி கரெக்டாக தான் வச்சு கொண்டு வருவோம். ஆனால் நீங்கள் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள நம்ம சூட்கேஸ் வச்ச மாதிரி வரப்போறது இல்ல. ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடே பண்ணிட்டு வரப்போகுது. அந்த சூட்கேஸ்க்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துணி மடிச்சு வச்சிருந்தோம்னா களைஞ்சு போயிருக்கும். நம்ம பேக் பண்ணதெல்லாம் உடஞ்சு போயிருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதில் கொஞ்சம் தூரமாக தூக்கி தான் போடுறாங்க. பட் இந்த ஃப்ளைட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த சூட்கேஸ் நான் சொன்ன மாதிரி பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடில் வருதுன்னு சொன்னேன்ல, அதனால உள்ள ஹெவி வெயிட்டோ நம்ம ஷார்ப்பாக கண்ணாடி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி உடையாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பேக் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம பேக் பண்ணோன்னா சேஃபாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம லக்கேஜஸ் எல்லாம் எங்கே வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேசஞ்சர் சீட்டு மேலே இருக்குது, கீழே வந்து லக்கேஜஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ நான் செக்இன் லக்கேஜ் பேக் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி நீட்டாக மடித்து வச்சுருக்காங்க. இது இப்படியே வரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ரப்பரோ இல்லை நூலோ போட்டு கட்டிட்டு கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி இந்த மாதிரி நான் வச்சுட்டு வரப்போகிறேன். இந்த லக்கேஜில் எல்லாமே கிளாத்ஸ் மட்டும்தான். ஸோ எந்த மளிகை சாமானும் வைக்க போகிறதில்ல. மளிகை சாமான் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் இந்த மாதிரி ஒரு சீல்டு ஜிப்லாக்குள்ளே தான் போட்டு வைப்பேன். வெளியே நம்ம ஓப்பனாக ஒரு தனியாக எல்லா இடத்துலையும் போட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக உடஞ்சி செதறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பேக் எல்லாமே ஒரு பெரிய சீல்டு ஜிப்லாக்ல போடுறது ரொம்ப சேஃபாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி சில ஜிப்லாக்ஸ் இன்னுமே இது ஏதாவது வெயிட் மேலே பட்டுதுன்னா உடைய சான்ஸ் இருக்குது. அப்படின்றதெல்லாம் துணிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடுவேன். அந்த துணியை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் திருப்பி, இல்லைன்னா உடஞ்சி விழுந்தா கூட உள்ளே விழுகும். இன்னொரு முக்கியமாக எல்லாரும் ஆசையை எடுத்துகிட்டு வந்து வரும்போது உடச்சி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி மண் சட்டி தான். இங்கே நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சரியாக பேக் பண்ணாமல் உடச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த தடவை தான் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெரிய திக் கிளாத்தை வந்து பேக் பண்ணி உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தேன். நல்லா உடையாமல் சேஃபாக வரும். நமக்கு தேவையான 23 கிலோ நம்ம இந்த காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றியும் செல்லோ டேப் போட்டு நம்ம ரேப் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணலன்னா ஏர்போர்ட்டில் இருக்கவங்க இந்த செல்லோ டேப்பை சுற்றி ஒட்டி அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேருந்து கிரைண்டர் மிக்ஸி வாங்கிட்டு வரோம்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டி தான் ரொம்ப சேஃபு. மறக்காமல் இந்தியாவிலேருந்து கிரைண்டர் மிக்ஸி வாங்கும்போது யூஎஸ் போகிறோம் 110 வோல்ட்னு சொல்லி வாங்குங்க. ஏன்னா இந்தியாவில் கிடைக்கிற எல்லா கிரைண்டர் மிக்ஸுமே 220 வோல்ட் மோட்டார். ஆனால் யூஎஸ்க்கு வந்து 110 வோல்ட் மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அமேசானில் கூட கிடைக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப டபுள் மடங்குக்கு மேலே இருக்கும். ஸோ இந்தியாவில் வாங்கிட்டு வரது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த அட்டைப்பெட்டியில் எப்படி பேக் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுவுமே டேமேஜ் ஆகாமல் எவ்வளோ சேஃபாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நான் காட்டுற எல்லாமே நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இது மேலே வச்சுருக்க எல்லாமே ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இல்லாமல் மற்ற பிரியாணிக்கு போடுற எல்லாமே வச்சுருக்கேன். இது மேலே எந்த வெயிட் விழுந்தாலும் உடையாது, அந்த மாதிரி ஐட்டம் தான் மேலே வச்சுருக்கேன். கசகசா வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதனால தான் நான் கொண்டு வரல. இதுக்கு கீழே தான் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி பாருங்க நல்லா பேக் பண்ணி அதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்பைசஸ் வச்சதுனால எந்த டேமேஜ் இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு மளிகை சாமானையும் இந்த மாதிரி துணிக்குள்ளே சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி துணியில் ரேப் பண்ணாமல் வந்ததெல்லாம் உடஞ்சி அப்படியே லக்கேஜ் ஃபுல்லாக செதறி இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சத்து மாவு, இட்லி பொடி, சாம்பார் தூள், மசால் தூள் இது எல்லாமே வீட்டில் செஞ்சது. வீட்டில் செய்கிற எல்லா பவுடர் ஃபார்மில் நம்ம என்ன வேணால் கொண்டு வரலாம். நான் வந்து எப்பவுமே சத்து மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, மற்ற மில்லட்ஸ், சிறுதானிய மாவெல்லாம் தனித்தனியாக கொண்டு வருவேன். எல்லாம் ஒரே கலரில் இருக்கனால வந்ததுக்கப்புறம் அடையாளம் தெரியாமல் போயிடும். அதுக்காக நம்ம வந்து மேலே ஒரு சின்ன ஸ்டிக்கரில் பேர் எழுதி வச்சு போனாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா விதமான பருப்பு, பயறு, நட்ஸ், வேர்க்கடலை, பாதாம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம். ராகி மாவு, கம்பு மாவு, இட்லி பொடி, சத்து மாவு, இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு, புட்டு மாவு, இது மில்லட்ஸும் அரைச்ச மாவு,
அப்புறம் கொஞ்சம் லென்டில்ஸ். நான் வந்து என்ன குக்கர் வச்சிருக்கேனோ அந்த மாடலை சொல்லி ஊர்லயே எக்ஸ்ட்ரா கேஸ்கெட் விசில் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். இங்க கிடைக்கும், ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம நடுவில் தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஹோமியோபதி மெடிசின்ஸ் எல்லாம் நான் கொண்டு வருவேன் கொஞ்சம் ஊர்ல இருந்து. அதெல்லாம் இந்த சின்ன பேக்ல வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான பாத்திரம், அது வந்து ஊருக்கு ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துட்டு வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சேமியா, ராகி மாவு, கடுகு, அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், மசால் தூள், கொஞ்சம் வேர்க்கடலை, வறுக்கடலை, ஏதோ உடஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்புளுந்து உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இரு, கருப்புளுந்து நல்லா உடஞ்சிருச்சு. இதில் பார்த்தா நாங்கள் பண்ண மிஸ்டேக் தெரியும். நாங்கள் மளிகை கடையில் கருப்புளுந்து வெள்ளை உளுந்து வாங்கி அங்கே இருக்கிற அதே அட்டைப்பெட்டியில் பேக் பண்ணிட்டோம், எந்த ஒரு ஜிப்லாக்கோ இல்லை துணியோ வைக்காமல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி உடஞ்சி நமக்கு பெரிய வேலை வச்சிருக்கு. இப்போ லக்கேஜில் பேக் பண்ணதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இதெல்லாம் நான் சொன்னேன்ல, அயர்ன் பண்ணி நாங்கள் அழகாக அடுக்கி வச்சு துணி மட்டுமே எடுத்துகிட்டு வந்த சூட்கேஸ் இதுதான். பட் பாருங்கள் எந்த அளவுக்கு களைஞ்சு இதாகி வந்திருக்கு அப்படின்றது தெரியும். நான் வந்து இந்த நூல் சுற்றி கரெக்டாக வச்சுருந்தேன் பாருங்கள், அது எவ்வளோ கிராஸாக மூவ் ஆயிருக்கு. பட் இதில் துணி மட்டும் இருந்ததுனால தெரில, வேறு ஏதாவது மளிகை சாமான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உடஞ்சிருந்தது அப்படின்னா இந்த துணி ஃபுல்லாக நமக்கு செதறி இருக்கும். அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும். இது இன்னொரு சூட்கேஸ். இதுல எதுவும் புதுசோ இல்ல பட்டு துணியோ அதெல்லாம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா உள்ள ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ல எடுத்து வந்திருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாகரி வச்சிருந்திருக்கேன். அண்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, இது வந்து ஊர்ல இருந்து இந்த நன்னாரி வேர்ல செஞ்ச விநாயகர் சிலை. இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது மேல ரொம்ப வெயிட் பட்டா அமுங்கி போயிடும். அதனாலதான் உள்ள வச்சுட்டு வந்தேன். இது பாத்தீங்கன்னா இன்னொரு சிலை. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சிலையெல்லாம் கொண்டு வரலாம். இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கும். அதனாலதான் நல்லா துணி சுத்தி அதுக்குள்ள வச்சிருக்கேன். இது இன்னொரு சூட்கேஸ். இதுல பாத்தீங்கன்னா துணிகளோட சேர்த்து புது குக்கர் வாங்கியிருந்தோம், அதையும் வச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி குக்கர் வந்து புதுசாக வாங்கிட்டு வரும்போது அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கேஸ்கெட், எக்ஸ்ட்ரா விசில், அப்புறம் எக்ஸ்ட்ரா வாஷர் அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து கிடைக்காதுன்னு இல்லை, இங்கே வந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும். அது இல்லாமல் நமக்கு அதே மாடலை வந்து தேவையானதை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த குக்கருக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் வத்தல் வச்சு எடுத்துட்டு வந்தேன். இது உடையாம வந்திருக்கும், வேற வெளியே வச்சிருந்தோம்னா கண்டிப்பா உடஞ்சிருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கருவாடு. கருவாடு தாராளமா நம்ம கொண்டு வரலாம். நல்லா ஸ்மெல் வராத மாதிரி கவர் பண்ணிக்கணும். எங்களுக்கு அடிக்கடி இந்த குக்கரில் வாசர் தான் சீக்கிரம் போயிடும். அதனால அந்த வாங்கின கடையிலேயே எப்படி இதை கையால் மாற்றணும், அதோட மேட்சிங் மாடல் என்ன, அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் பாத்திரம் வச்சிருக்கேன். நீட்டாக மடிச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் ஃப்ளைட் ட்ராவலில் எந்த மாதிரி கலைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்ல சாஃப்ட் ஸ்வெட்டர். இது வந்து நான் ஃபோட்டோ சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த சைடு நமக்கு கண்ணாடி இருக்கோ, உடையாமல் சேஃபாக வரணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத்தில் சுற்றிருக்கேன். இதுக்கு மேலேயும் கீழேயும் நிறைய துணி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும், எனக்கே மறந்துட்டேன். அட்டைப்பெட்டியில் வந்து சேமியா வைக்க இடம் இல்லைன்னு இந்த ஒரு சின்ன துணியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நொறுங்கிடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா அதே கடையில் வாங்கினது தான். ஆனால் அட்டைப்பெட்டியில் இடம் இல்லைன்னு சொல்லி இந்த லக்கேஜில் வந்து ஒரு துணி சுற்றி வச்சே ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. இதை பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, செடி வளர்க்குறதுக்காக எந்த விதமான விதையும் ட்ராவலில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரக்கூடாது. இந்த சூட்கேஸ் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வாரண்டி கார்டு. நீங்கள் குவாலிட்டியான ஒரு பிராண்டட் சூட்கேஸ் வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. அதை எப்போவுமே சூட்கேஸ்குள்ளேயே வச்சுக்கோங்க. சூட்கேஸோட வெளியில் இருக்க ஜிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியம் இல்லாத ஏதாவது ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து நம்ம லக்கேஜ் மேலே இன்னொரு ஹெவி வெயிட் லக்கேஜ் எல்லாம் போட்டாங்கன்னா உடையாத ஐட்டமாக பார்த்து வைப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற டாய்ஸு. ஸோ இது மேலே விழுந்து ஏதாவது டேமேஜ் ஆக சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இதில் வச்சு எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரி ஊர்லேருந்து வர சோப்பு இதெல்லாம் கூட நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு வருவேன். ஏன்னா சோப்பு வந்து இங்கே 50 ரூபா சோப்பாக இருந்தால் இங்கே 500 ரூபாய்க்கு விற்பாங்க. அதனால தான். இது பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு குங்குமம். இது சின்ன பேக்கெட்டு, ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் அப்படின்றதுனால நல்ல செலோ டேப்பை சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றும் போது இந்த மூடி ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி நம்ம மற்ற ஐட்டம்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். இது சூட்கேஸ் ஃபுல்லாக ஃபிட்டாக நிறையா துணி வச்சுருக்கேன். எனக்கே மறந்துட்டேன் இது உள்ள என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. இது ரொம்ப இவ்வளோ துணி மேலே வச்சு கீழே ஒன்று வச்சுருக்கேன்னா முக்கியமான ஐட்டமாக இருக்கும் கண்டிப்பாக. எஸ், இது வீட்டில் செஞ்ச முறுக்கு தான். பாருங்கள் எவ்வளோ சேஃபாக கொண்டு வந்ததுனால கொஞ்சம் கூட உடையாமல் வந்திருக்கு. யூஸ்வலாக முறுக்கு உடஞ்சா பரவாயில்ல, பட் ரொம்ப மோசமாக நொறுங்கி போகாத அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இன்னொரு பேக்கேஜ் பிரிக்கலாம். எவ்வளோ லக்கேஜ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 2 23 கிலோனா 46 கிலோ. ஸோ 4 பேருக்கு 46 கிலோங்கும்போது 164 கிலோ. அதனால தான் இவ்வளோ லக்கேஜஸ் இருக்குது. இதில் நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இது எல்லாமே கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வந்திருக்கோன்னு தெரிஞ்சாலே யுஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டரில் கேட்குற கொஸ்டின் ரைஸு கியூமின் இருக்கான்னு கேட்பாங்க. அரிசி சீரகம் கண்டிப்பாக கொண்டே வரக்கூடாது. சீரகம் நிறைய பேர் வந்து பொடி பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு கொண்டு வரதில்லை.
அதே மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கொண்டு வரக்கூடாது. எந்த விதமான காய்கறியோ, ஃப்ரூட்ஸோ அண்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. கருவேப்பிலை அதனால நிறைய பேர் காய வச்சு அரைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்ட்டு, சோப்பு, டீ தூள், காஃபி இதெல்லாம் கொண்டு வரலாம். கமர்ஷியலாக பேக் பண்ண எது வேணாலும் நம்ம கொண்டு வரலாம் தாராளமாக. அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி பயறு, பருப்பு வகைகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். நிறைய பேர் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ட்ரை ஐட்டம்ஸ் தானே அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க. அது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ல சேரும். அதை கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது. இது கொண்டு வரதுனால என்ன பிரச்சனைனா, அந்த நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த நாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால ஸ்ட்ரிக்டா அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேக் பண்ண மீன், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொண்டு வரக்கூடாது. மீட் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. அதே மாதிரி நூடுல்ஸ்ல வந்து ரேமன் இல்ல நூடுல்ஸ்ல வந்து மீட் ஆட் பண்ணியிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது. இப்போ நான் இந்த பேக்கிங்ல காட்டின கமர்ஷியல் பேக் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டு வரலாம். யுஎஸ்க்கு வரும்போது நம்ம என்ன எடுத்துட்டு வரக்கூடாதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த cbp.government அதாவது யுஎஸ் கஸ்டம் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் இந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். இதுல என்னென்ன யுஎஸ்குள்ள அலௌட் இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல நோ பிஃபோர் யூ விசிட் அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிராவலர்ஸ் பிரிங்கிங் ஃபுட் இன்டு த யூஎஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எது எது கொண்டு வரலாம், எது எது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இதுவே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு. நம்ம வந்து 10 இயர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொன்னது எது எது கொண்டு வரலாம், எது எது கொண்டு வரக்கூடாது அப்படின்றதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்தியாவிலேருந்து வரோன்னு கேட்டால் ரைஸ், கியூமின் அதாவது அரிசி, சீரகம் கொண்டு வந்திருக்கீங்களா, கசகசா அது 3 தான் மெயினாக கேட்பாங்க. அதை 3யும் நம்ம கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை நம்ம இவங்க போட்டிருக்க லிஸ்ட்ல பாருங்க, இதுல ஏதாவது நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா டெக்ளரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும். அது என்ன ஃபார்ம்னா, நீங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு ஃபிளைட்லயே அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிட்டு அதுல அவங்க எதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல டெக்ளேர் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி அந்த கஸ்டம்ஸ்ல உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதையும் மீறி நம்ம வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபைன் போடுவாங்க. $1000 மேல இருந்து $10,000 $20,000 வரைக்குமே ஃபைன்ஸ் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்து கனெக்டிங் ஃபிளைட் இருந்ததுன்னா அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ற அளவுக்கு டைம் ஆகும். அதுதான் முக்கியமான பிரச்சனைங்க. யுஎஸ் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் டிராவல் பண்ணுவாங்க. எல்லாரோட பேக்கையும் செக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக செக் பண்ண முடியாது. ஸோ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். எங்கள் பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃப்ளைட்டில் வந்து ஒரு க்ரீன் ஆப்பிள் சாப்பிட கொடுத்தாங்க. அதை ஃப்ளைட்லேயே சாப்பிடாம ஏர்போர்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அந்த மோப்பனாய் மோப்பம் பிடிச்சதுனால எங்களோட எல்லா பேக்கையும் செக் பண்ணாங்க. நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண எதுவுமே கொண்டு வரல. ஆனால் அந்த ஃப்ரூட் வந்து நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்ததா நினச்சி எங்களுக்கு $300 ஃபைன் போட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ பேசியோ அது அவங்க ஒத்துக்கல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நாங்க ஊர்ல இருந்து தான் இந்த ஃப்ரூட் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எதையும் சாப்பிடாதீங்க. அந்த செக்கிங் வரதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. இல்லைன்னா ட்ராஷ்ல போட்டு வந்துருங்க. இதுதான் எங்களுக்கு நடந்தது ஒரு தடவை. இது வந்து நாங்க $300 தேவையில்லாம ஃபைன் கட்டினோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். மறக்காம ஃப்ளைட் டிராவல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட சின்ன சேனல் வளர ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.